Solve d square y by dt square plus 4 dy by dt minus 5y is equal to 5. Given that y is equal to 0, dy by dt is equal to 2 when t is equal to 0. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன். d square y by dt square plus 4 dy by dt minus 5y is equal to 5. இதை எப்படி எழுதுறேன் பாருங்க. y double dash of t plus 4y dash of t minus 5y of t is equal to 5. இதை y double dash plus 4y dash minus 5y is equal to 5 ன்னு எழுதலாம். Take Laplace on both sides. L of y double dash plus 4L of y dash minus 5L of y is equal to L of 5. Laplace of y double dash க்கு ஃபார்முலா என்னன்னா s square L of y minus s y of 0 minus y dash of 0. இந்த 4 இங்க அப்படியே plus 4 ன்னு போட்டுக்கிறேன். y dash க்கு Laplace ஃபார்முலா s L of y minus y of 0. அடுத்தது இங்க 5 L of y அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்க L of 5 அப்படின்னா 5 வெளியே எடுத்துறேன். L of 1 க்கு Laplace 1 by s, அதனால இது 5 by s ன்னு ஆகுது. அடுத்தது கணக்குல கொடுத்திருக்கிறது y equal to 0, அதாவது y of 0 is equal to 0, y dash equal to 2, y dash of 0 is equal to 2 அப்படின்னு கணக்குல கொடுத்திருக்குது. இந்த ரெண்டு கண்டிஷனையும் இங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். s square L of y minus s into y of 0 அப்படின்றது 0 minus 2 plus 4 into s into L of y minus y of 0 வந்து 0 minus 5 L of y is equal to 5 by s அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் s square L of y s into 0 0 minus 2, இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4s L of y இது 0 minus 5 L of y is equal to 5 by s அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பாருங்க. s square L of y plus 4s L of y minus 5 L of y minus 2 is equal to 5 by s. அடுத்த ஸ்டெப் L of y வெளியே எடுத்துறேன். மீதி இருக்கிறது s square plus 4s minus 5. இங்க இருக்கிற minus 2 வந்து இந்த பக்கம் plus 2 ஆயிடுது. அப்போ 5s plus 2 அப்படின்னு ஆயிடுது. L of y into s square plus 4s minus 5. இதை ரெடியூஸ் பண்றேன். 2s plus 5 divided by s. L of y is equal to 2s plus 5 divided by s into s square plus 4s minus 5. இந்த s square plus 4s minus 5 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது L of y is equal to 2s plus 5 divided by s into s minus 1 into s plus 5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் L of y-ல இருந்து y என்னன்னு பார்க்க போறேன். y சமம் இங்க இருக்கிற L இந்தாண்ட வந்துட்டா L inverse of 2s plus 5 divided by s into s minus 1 into s plus 5 அப்படின்னு கிடைக்குது. இங்க இருக்கிற s எல்லாமே பவர் 1 இருக்கிறதுனால இத பார்ஷியல் ஃபிராக்ஷன் எப்படி எழுதுறோம் பாருங்க. 2s plus 5 divided by s into s minus 1 into s plus 5 is equal to a by s, b by s minus 1, c by s plus 5. இப்போ அடுத்த ஸ்டெப் s into s minus 1 into s plus 5 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 2s plus 5 இருக்கு is equal to இங்க மல்டிப்ளை பண்ணும்போது s கேன்சல் ஆயிட்டு a into s minus 1 into s plus 5 கிடைக்குது. இங்க மல்டிப்ளை பண்ணும்போது s minus 1 கேன்சல் ஆயிட்டு b into s plus 5 கிடைக்குது. இங்க s plus 5 கேன்சல் ஆயிட்டு c into s minus 1 ன்னு கிடைக்குது. இப்போ இங்க மேல இருக்கிறதுல s equal to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு 5 is equal to a into minus 1 into 5 plus 0 0. இந்த s 0 ஆயிடுது, இந்த s 0 ஆயிடுது. மீதி minus 5a is equal to 5, a equal to minus 1 ன்னு கிடைக்குது.
அடுத்தது இங்க s equal to 1 அப்படின்னு அப்ளை பண்ண போறேன். s equal to 1 implies 2 into 1 plus 5 is equal to இங்க 0 ஆயிடுது plus b into sக்கு பதிலா 1 போட்டிருக்கிறேன் 1 plus 5 plus இங்க s 1ன்னு போட்டோம்னா இது 0 ஆயிடுது 0. 7 is equal to 6b, b is equal to 7 by 6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது இங்க இருக்கிறதுல s equal to minus 5ன்னு போடும்போது இங்க minus 5 அப்படின்னு போடுறேன். இங்க minus 5 அப்படின்னும் போது இங்க 0 ஆயிடுது. இது minus 5 0 ஆயிடுது. இது மட்டும் தான் வேல்யூ வரும். minus 10 plus 5 is equal to 0 plus 0 plus c into minus 5 into minus 5 minus 1. அப்போ minus 5 is equal to இதை reduce பண்ணா 30c ன்னு வருது. c is equal to minus 1 by 6 அப்படின்னு கிடைக்குது. 2s plus 5 divided by s into s minus 1 into s plus 5 அப்படின்றதுக்கு partial fraction கண்டுபிடிக்கும் போது ஏவினுடைய வேல்யூ -1 அதனால -1 by s அப்படின்னு கிடைக்குது. b யோட வேல்யூ 7 by 6 7 by 6 divided by s minus 1 அப்படின்னு கிடைக்குது. c யோட வேல்யூ -1 by 6 -1 by 6 divided by s plus 5 ன்னு கிடைக்குது. y is equal to L inverse of 2s plus 5 divided by s into s minus 1 into s plus 5 அப்படின்றதுக்கு நான் இதுக்கு partial fractions போட்டனா L inverse of minus 1 by s plus 7 by 6 divided by s minus 1 plus minus 1 by 6 s plus 5 அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு L inverse கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா அதனுடைய partial fractionsக்கு L inverse கண்டுபிடிக்க போறோம். இப்போ மேலே இருக்கிறத L inverse of minus 1 by s plus 7 by 6 வெளியே எடுத்துடுறேன். L inverse of 1 by s minus 1 இந்த minus 1 by 6 வெளியே எடுத்துடுறேன். L inverse of 1 by s plus 5 அப்படின்னு எழுதலாம். L inverse of 1 by s அப்படின்னா அதுக்கு ஆன்சர் 1. இங்க மைனஸ் இருக்கிறதுனால -1 அப்படின்னு போட்டுக்கிறேன். 7 by 6 L inverse of 1 by s minus 1 அப்படின்னா e power t. இங்க மைனஸ் வந்தா இங்க plus t ன்னு வருது. மைனஸ் போட்டுக்கிறேன். 1 by 6 L inverse of 1 by s plus 5 அப்படின்னா இதுக்கு e power minus 5t ன்னு எழுத போறேன். இங்க s plus 5 அப்படின்னா இங்க e power minus 5t வரும். அடுத்த ஸ்டெப் y in terms of t, y of t is equal to -1 plus 7 by 6 into e power t minus 1 by 6 into e power minus 5t. இதுதான் இந்த கணக்கினுடைய விடை.